friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பாலும் பழம் கட்டம் உள்ள சாரீக்குள்ள ப்ளவுஸ்க்கு எப்படி எம்ப்ராய்டரி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்குள்ள தேவையான பொருட்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்குள்ள மேட்சிங் ப்ளவுஸ், ஸ்டிச்டு ப்ளவுஸ், அதில் எப்படி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற 3 கலர்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி கோல்டன் ரிங் சின்னது, அதில் இந்த மாதிரி 0 சைஸில் உள்ள ஜுவல்லரிஸ்க்கு யூஸ் பண்ணுற பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நார்மல் காட்டன் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 9 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். பீட்ஸ்க்கு சில்க் த்ரெட்டுக்கு 7 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். இப்போ ஸ்லீவ்ஸில் செக்ஸ் பேட்டர்ன் போட்டு எம்ப்ராய்டரி பண்ணுறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அதே நம்ம நார்மல் நீடிலில் த்ரெட் வச்சே பண்ணலாம். இப்போ இதுக்காக நான் ஒரு 1 இன்ச் கேப்புக்குள்ளே செக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், அதுக்காக நான் ஒரு பட்டி மாதிரி ஒரு நார்மல் பேப்பர்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், திக்கான ஷீட்டில். ஸோ இதை வச்சு நம்ம நீட்டாக போடலாம். ஸ்கேல் கொஞ்சம் கூட இருக்கும் அளவு. நான் சின்ன சின்ன கட்டம் போடுறதுக்காக 1 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த கரெக்டாக சென்டரில் ஒரு ஸ்கொயர் ஃபஸ்ட்டு அந்த இதை போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த கரெக்ட் ஸ்கொயர்ஸ் அந்த எல்லா இடமும் ஈக்குவலாக நமக்கு கட்டாக வர மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்கொயரை நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். சென்டர்லேருந்து நம்ம எல்லா பூவும் கரெக்டாக எல்லா பக்கமும் வர மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் இப்போ செக்ஸ் நம்ம இது ஸ்டிச்டு ப்ளவுஸுங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக பார்த்து நீங்கள் கரெக்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நடுவில் இருக்கிறத வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடித்து விட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கமும் அந்த நம்ம 1 இன்ச்சுக்கு பட்டி வெட்டி வச்சுருக்குறோம்ல, அதை வச்சே நீங்கள் இந்தமாரி போடலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய பூவாக வேணும்னா ஸ்கேல் அளவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு அந்த நடுவில் போட்ட கட்டத்தை ஒட்டியே எல்லா கட்டமும் நம்ம போட்டுக்கிறேன். இதுக்கு நான் ஒயிட் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு ஈக்குவலாக நீங்கள் செக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்லீவ்ஸ் நல்லா கிராண்டாக ஃபுல்லாக ஃபில்டாக நமக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் வர மாதிரி பண்ணுவோம். ஸோ அதுக்காக இப்போ பாருங்கள், ஒவ்வொரு செக்ஸ்குள்ளேயும் இந்த மாதிரி 8 பார்ட்ஸாக பிரிச்சுக்கிட்டு பெட்டல்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். ஏன்னா இது ஸ்டிச் ப்ளவுஸுங்கிறதுனால முன்னாடியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்க முடியாது. இல்லைன்னா இங்கே பாருங்கள், இப்போ அதே மாதிரி நான் இந்த ஸ்லீவில் இந்த மாதிரி 8 பார்ட்ஸாக பிரிச்சுக்கிட்டு அதை வச்சே நான் பண்ணிட்டேன். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் அந்த கட்டத்துக்கு உள்ளே வர மாதிரி சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதை நீங்கள் 8 பார்ட்ஸாக பிரிச்சுக்கிட்டு அதில் 8 பெட்டல்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளே வர மாதிரி இதை ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட அதுக்கு கீழே வைக்கிறதுக்கு கார்பன் பேப்பர் இந்த மாதிரி அதையும் அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு அந்த கட்டத்துக்குள்ளே வர மாதிரி வச்சு வரையலாம். பாருங்கள், இல்லைன்னா இந்தமாரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த கட்டத்துக்கு அழகாக கரெக்டாக வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அந்த ட்ரேசிங் பேப்பரை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கலாம். அப்போ எல்லா ஃப்ளவர்ஸும் ஒரே மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரேசிங் மெத்தடில் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ரொம்ப டார்க்காகவும் வரைஞ்சிக்காதீங்க, ஏன்னா த்ரெட்டில் அந்த இம்ப்ரெஷன் வந்துடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு லைட்டாகவே வரைஞ்சிக்கோங்க. நமக்கு தெரிகிற அளவுக்கு வரைஞ்சிக்கிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி நெக்லேயும் இதேமாரி வரைஞ்சிருக்கிறேன். நான் அதே ஃப்ளவர் பேட்டர்ன் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸ்லீவ்ஸில் நான் அது எப்படி அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் பண்ண போகிறேன். த்ரெட் ஒர்க்லேயே நம்ம எப்போதும் பேசிக் எம்ப்ராய்டரியில் யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் வச்சே பண்ணலாம். இப்போ நான் 3 த்ரெட் எடுத்துருக்கிறேன். 7 நம்பர் நீடிலில் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த பெட்டல் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டு ஹெரிங்போன் மெத்தட் படி அந்த ஹெரிங்போன் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நல்லா திக்காக ஃபில் பண்ண போகிறேன். 3 த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நான் இப்போ சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். பாருங்கள், எவ்வளோ குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போடுறேன். அப்போ தான் அழகாக ஃபில் ஆகி நல்லா தெரியும். அது சின்ன பெட்டலாக இருந்தாலும் அது ஃபுல்லாக நீங்கள் அந்தமாரி ஃபில்டாக பண்ணுங்கள், அது பார்க்க நல்லாயிருக்கும். இல்லை இது கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க லேசி டேசி போட்டுக்கலாம். பட் இது போடும்போது இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும், ஃபுல் ஃபில்டாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக போட்டால் இதுவும் அழகாக போட்டுடலாம். ட்ரேசிங் நீங்கள் இந்த மாதிரி ஈக்குவலாக ஒரே மாதிரி ஃப்ளவர்ஸ் வர்றதுக்கு ட்ரேசிங் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பாருங்கள், நடுவில் அந்த நீடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பெட்டல் அழகாக அந்த ஷேப்புக்கு வந்துடும். ஸோ அகெயின் கீழேருந்தே வாங்க, அப்போ ஷார்ப்பாக அந்த எட்ஜ் உங்களுக்கு கிடைக்கும்.
அப்படி ரொம்ப ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க மேலேருந்தும் நீங்கள் கீழே பெட்டல்ஸ்க்கு வரலாம். ஆனால் எல்லா பெட்டலோட ஷேப்பும் கரெக்டாக வர மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலாக ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா பெட்டல்ஸும் நான் பாருங்கள் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நடுவில் வந்து அந்த கோல்டன் ரிங் சொன்னாலே, ஸோ இது பட்டு சாரிங்கிறதுனால கோல்டன் லுக் வந்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கோல்டன் ரிங் வச்சு அது உள்ள நல்ல கோல்டு லுக் வேணுங்கிறதுனால ஜுவல்லரிஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். நான் பீட் எடுத்திருக்கேன், 0 சைஸ் பீட் அது. ஸோ அது நல்ல கிராண்ட் லுக் இருந்தது நடுவில் வைக்கிறதுக்கு. இந்த கோல்டன் ரிங்கை 2 சைடும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ மூவே ஆகாது, நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 0 சைஸ் ஜுவல்லரிஸ்க்கு யூஸ் பண்ணுற கோல்டன் பீட் எடுத்திருக்கேன். அதை அப்படியே அது உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸும் போட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த வந்து கீழே பார்டரில் பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் பார்டர் இருக்குது பாருங்கள், அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக அதே ஷேப்லேயே ஹெரிங் போன் ஸ்கேட்டர்டாக கொடுக்குறேன் வயலட் கலரில். ஏன்னா வயலட் நல்லா மெஜாரிட்டியாக தெரியுதில்ல. ஸோ வயலட் கலரில் அந்த மாதிரி ரொம்ப எல்லாமே நம்ம ஃபில் பண்ணாமல் இந்த மாதிரி அந்த சின்ன பார்டரை மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி அதே ஷேப்லேயே இந்த மாதிரி நீங்கள் ஹெரிங் போன் கொடுத்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். அந்த ஜரியை விட்டு கீழே கொடுங்க, அப்போ தான் ஜரியும் தெரியும். ஸோ இப்போ இந்த செக்ஸில் இருக்க அந்த கோடு எப்படி நான் பண்ணுறேன் பாருங்கள். அது வந்து க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலரில் ஸ்டெம் ஸ்டிச் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் பேக்கில் வந்து அது மிடில் எடுக்கணும். ஸோ அகெயின் அடுத்த பாயிண்ட்லேருந்து பேக்கில் வந்து முன்னாடி இருக்கிற ஸ்டிச்சை ஒட்டி பண்ணணும். ஹெரிங் போன், ஸ்டெம் ஸ்டிச் எல்லாத்துக்குமே டீட்டெயில் டியூட்டோரியல் கொடுத்துருக்குறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பிகினர்ஸ் வந்து அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதை பார்த்து போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். நெக்லைனை சுற்றி அதுமாரி போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்லீவ்ஸில் இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சாரியில் இருக்கிற கலர்ஸே க்ரீன், டார்க் க்ரீன், எல்லோ அண்ட் வயலட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது பாருங்கள், இது போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும். நெக்லையும் பாருங்கள் அதே மாதிரி 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பார்டரை வந்து அந்த பார்டர் லைனும் க்ரீன் கலரில் ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துருக்குறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.